ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. புனர்பூஷம், அதாவது நட்சத்திரம் புனர்பூஷம் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பினை, அதாவது வரன், கணவன் மனைவி ஜாதகம் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது லக்னத்தில் அல்லது கடக லக்னம், லக்னாதிபதி கடகத்தில் இப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கே லக்னத்தில் சூரியன், லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்திருப்பார். லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதியோட சந்திரன் இருப்பார். அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய், லக்னாதிபதியோட செவ்வாய் இருப்பார். இப்படி ஏதாவது ஒன்றாக இருக்கும். லக்னம் கடக லக்னமாக இருக்கலாம், மேஷ லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், இப்படி மொத்தம் 4 லக்னத்தில் லக்ன கொடுப்பினையாக இருக்கும். அல்லது அந்த லக்னாதிபதி அந்த கடக, மேஷ, ரிஷப, சிம்மத்தில் இருக்கும் சேர்ந்திருப்பார். அப்புறம் அடுத்தது பாவச்சேர்க்கையில் சொல்லும்போது 1ஆம் பாவம் 4ஆம் பாவ தொடர்பு, 1ஆம் பாவம் 2ஆம் பாவ தொடர்பு, 1 5ஆம் பாவ தொடர்பு, 1 2 5ஆம் பாவ தொடர்பு பெற்றிருப்பாங்க. அடுத்தது நட்சத்திரம் சொல்லும்போது ரோஹிணி, உத்திரம், பூராடம். அடுத்தது மிருகஷீரம், அஸ்தம், உத்திராடம். ஸோ மொத்தம் 6 நட்சத்திரங்கள் நேரடியான அமைப்பாக அமையலாம். எது? ரோஹிணி, உத்திரம், பூராடம், மிருகஷீரம், அஸ்தம், உத்திராடம். இந்த 6 நட்சத்திரம் நேரடியாகவோ அல்லது லக்ன புள்ளியாகவோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவ்வாறு தான் அடுத்து நம்ம புனர்பூஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கான அமைப்பு யோகமானது இவ்வாறு அமையும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.